இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆபத்து அப்படின்னா முதல்ல களத்துல நிக்கிற ஆள் நானு அப்படின்னு சொல்லி சொன்னார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் ஆபத்து அவருடைய கட்சிக்காரங்களால் தானே. இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு அரணே நான் தான்டா, எங்க கட்சி தாண்டான்னு பாஜக அத்தனை பேரும் கூவிட்டு இருக்கிறான். ஆனா வந்தே பாரத் ரயிலுக்குள்ள ஒரு பொட்டிக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க. அந்த அதுக்குள்ள பாஜகவுடைய ஒருத்தன் நிர்வாகி போயிட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட சேட்டை. சோறு சரியில்லை, வண்டி சரியில்லை, உள்ள இருக்கிற ஆட்களும் சரியில்லை. எப்படி அரசுகளுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அந்த பயம் எங்கிருந்து வந்திருக்கிறதுனா அதுக்கு கொல்கத்தாக்காரன் மருத்துவர்கள்லாம் சேர்ந்து நடத்தின போராட்டம், அகில இந்தியா முழுவதும் மருத்துவமனை நடத்தின போராட்டம், பெண்கள் வீதிக்கு வந்து நடத்தின போராட்டம் என்ன செஞ்சிருக்குன்னா நமக்கு எதிரான அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிற அந்த அந்த போக்கை வந்து அவங்கள்ட்ட இப்போதைக்கு தூண்டி விட்டுருக்கு. அதனாலதான் வெளியில வராங்க. ஆனா ஒவ்வொரு அரசுமே இப்படி ஒருவேளை வெளியில வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து இது கெட்ட பேர் ஆயிடுங்கிறதுனால அரசுகள் இந்த போராட்டத்தை அவங்களுடைய குரலை நசுக்க தான் பார்க்கும். கேரளா இஷ்யூ வந்து ஒரு மாநிலத்தையே இன்னைக்கு வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த அறிக்கை வந்து கேரளா திரைத்துறையை ஆட்டம் காண வச்சதோ இல்லையோ, எங்க நம்ம மாநிலத்துக்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுமேனு எல்லா மாநிலமும், இந்தியாவும் ஹாலிவுட் டோலிவுட் எல்லா இந்தியாவில் இருக்கிற அனைத்து திரைத்துறையிலுமே வந்து பயந்து போயிருக்கிறாங்க. கேரளாவில் இந்த கமிட்டி அமைச்சு கமிட்டி கொடுத்து அறிக்கை கொடுத்து 5000 பக்கத்தில் கொடுத்துருக்குன்னு வச்சுங்க. அதனுடைய சம்மரியை வாங்குறதுக்கே போராட தான் வேண்டியது இருந்தது தவிர அரசாங்கம் கொடுக்கல. அப்ப அரசாங்கத்திற்கு வேண்டியானவர்கள் அதுல இருப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் போட்டா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது இங்க இருக்க அரசாங்கங்களுக்கு தெரியும். ஆனால் அதை துணிந்து செய்ய வேண்டும். யோகி ஆதித்யநாத் 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கிறாரு. அரசாங்கத்தை பற்றி யாரெல்லாம் பெருமையாக பேசுகிறார்களோ, அரசு திட்டங்களை பற்றி யாரெல்லாம் பெருமையாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு 4 லட்சம் ரூபாயில இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் தராரு. இதுக்கு பேர் தான் மறைமுகமாக லஞ்சம் கொடுப்பது. ஆனா அது குடுக்கறான்னு மட்டும் சொல்ல, அதாவது பெருமையா பேசுறவங்க குடுக்கறோம்னு சொல்ல, எதிர்த்து பேசுறீங்களா உள்ள தள்ளிடுவாங்க, வழக்கு போடுவேன். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி போகும்? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். இந்த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்தியாவில் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கக்கூடிய பெரிய விஷயம் குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் சார்ந்த விஷயங்கள் தான். எடுத்தோடனே இப்படி அடிச்சீங்கன்னா இல்ல அதாவது எல்லா காலங்கள்லயும் இது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலகட்டங்கள்ல குறிப்பாக கேரளா ஹேமா கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது வந்து குறிப்பா அந்த கொல்கத்தா விஷயம், கொல்கத்தாவில் அந்த ஆர்ஜிகர் அந்த மருத்துவமனையில அந்த மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விஷயம் நடந்துச்சுங்களா, அது நாடு முழுவதும் ஏற்படுத்தின அந்த தாக்கம் என்பது வந்து இன்னைக்கு அதை தொடர்ந்து நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நாட் ஒன்லி ஹியர், இந்தியா முழுவதுமே அப்படித்தானே இருக்குது. இது இந்தியா முழுக்க தான் சொல்றேன். அது அதனுடைய ஆட்சி காலத்துல அதை சொல்லுங்க. அதை என்னன்னா ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே மக்களுக்கு ஒரு இது 2012 நிர்பயாவுடைய மரணம் ஏற்பட்டது. அது வந்து இந்தியா முழுவதும் பெரிய அதிர்வலைகளை கொடியை பிடிச்சிட்டு போனாங்க, இந்தியா முழுவதும் போராடினாங்க. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னா அதுக்கு ஒரு அமைதி நிலவுச்சு. அதுக்கப்புறம் சரி, அப்புறம் என்ன ஆச்சு, தமிழ்நாட்டுல இங்க நுங்கம்பாக்கத்துல சுவாதின்னு ஒரு பொண்ணு விட அப்போ வந்து செத்து போட்டான். ஆமா, அது அந்த பையனாங்கிறது கண்டுபிடிக்கிறது முன்னாடியே செத்து போயிட்டான்னு சொல்றதா, அதை வந்து காவல்துறை சொன்ன மாதிரி கேமரா ஆஃப் பண்ணி இருக்கிற நேரத்துல ஒயரை கடிச்சு இறந்து போயிட்டாரு. அதான் அப்ப அந்த நேரத்துல ஒரு பரபரப்பு பேசப்பட்டது. இப்படி ஒவ்வொரு படுகொலைக்கு அப்புறமும் இந்தியா முழுக்க ஒரு அது விழிப்புணர்வுன்னு சொல்றதா இல்ல அது பேசு பொருளாக இருக்கிறதுங்கிறதாங்கிறது வேற. அப்படித்தான் இன்னைக்கு இந்த கொல்கத்தா மருத்துவ மாணவியினுடைய மரணத்துக்கு பிறகு இன்னைக்கு இந்தியா முழுவதும் அது ஒரு எல்லா இடங்கள்லயும் அது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி இருக்காருல்ல, ஆமா, அவரு ஒண்ணு சொன்னார், பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படின்னு. பிள்ளைங்களை பாதுகாக்கிறது, அப்புறம் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறது. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆபத்து அப்படின்னா முதல்ல களத்துல நிக்கிற ஆள் நானு
அப்படின்னு சொல்லி சொன்னார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் ஆபத்து அவருடைய கட்சிக்காரங்களால் தானே. ஆமா, இந்த இன்னைக்கு கூத்த கேட்டுக்கோங்களேன். ஆமா ஆமா, இப்ப மல்யுத்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பு நரேந்திர மோடி கொடுக்கல. ஒருவேளை பதக்கம் வென்று வந்தால்தான் அவர்கள் மோடியினுடைய இந்தியாவுடைய மகள்கள், அவர் சொன்னார் வார்த்தை அது, இந்தியாவின் மகள்கள் அப்படின்னு இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம். ஏன் நரேந்திர மோடி மல்யுத்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கு நடந்த அந்த பாலியல் சீண்டலுக்கு முன்னாடி போயிட்டு நிக்கல? அதை விட இன்றைய தினம் இன்னும் இருக்குது, நான் முடிக்கலையே. சொல்லுங்க. பிரிஜ்வால் ரேவண்ணா அப்படின்னு ஒரு அயோக்கிய பையன், ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் வீடியோ அவனுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ண, இவனை போல உத்தமன் வேற யாருமே கிடையாது, இவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பேசினார். ஏன் அங்க போயிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நிக்கல? இதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்தே பாரத் ரயில் ப்ரமோட் பண்றாங்களா, அதுக்கு அந்த ரயிலுக்கு நல்ல நேரமே இல்ல. ஒழுங்கான பூசாரிய வச்சு பூசா போடலன்னு நினைக்கிறேன், இல்ல ஒழுங்கான ஆளை வச்சு அது உண்மைதான். ஏன்னா இந்தியாவுலயே எல்லா ரயில் மோதிதான் விலங்குகள் உயிரிழக்கும். ஆனா விலங்குகள் மேல மோதி ரயில் உடையுதுன்னா அது வந்தே பாரத் தான். அந்த வந்தே பாரத்ல இன்னைக்கு பேசுறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, பெண்களை பாதுகாப்போம், பெண்களை படிக்க வைப்போன்றாரு. இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு அரணே நான் தான்டா, எங்க கட்சி தாண்டான்னு பாஜக அத்தனை பேரும் கூவிட்டு இருக்கான் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், எங்க பார்த்தாலும் இதுதான். ஆனா வந்தே பாரத் ரயிலுக்குள்ள ஒரு பொட்டிக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க. அதுக்குள்ள பாஜகவுடைய ஒருத்தன் நிர்வாகி போயிட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட சேட்டை. ஆமா, அது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோ. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏங்க வந்தே பாரத்ல கூட பாதுகாப்பு இல்லையா? சோறு சரியில்லை, வண்டி சரியில்லை, உள்ள இருக்கிற ஆட்களும் சரியில்லை. எப்படி இல்ல, என்ன ஒரு வேடிக்கைன்னா, நேற்றைய தினம் தான் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய 75வது ஆண்டு காலம் நிறைவேறத்தை ஒட்டி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, டெல்லியில நடந்தது. அதுல உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் பங்கேற்றார். அந்த மேடையில பங்கேற்ற நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பெண்கள் மீதான தொடர்கிற இந்த பாலியல் வன்கொடுமைகளும் குற்றங்களும் சமூகத்துல ஒரு சீர்கேட்டை ஏற்படுத்தி இருக்கு. அது இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு, ஒரு துயரமான சம்பவமா இருக்குன்னு வருத்தப்பட்டு எட்டு விளக்கமா தான் நம்ம ஊர் பக்கம் பேசட்டும், தமிழ்நாட்டு பக்கம் பேசிடுவாரா? இல்ல, அவரு அதை போல நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுனால தானே அவர் பத்திரிகையாளரை சிந்திக்காம இவர் கிடைக்கிற மேடையில மட்டும் பேசிட்டு இருக்கிறாரு. இல்லங்க, நீங்க பாருங்க. இல்ல, நான் எதுக்காக இதை சொன்னேன்னா, இவர் பேசிய அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய 24 மணி நேரம் முடியாததுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் செய்தியில அந்த பிள்ளை நேரடியாக ஊடகங்களை பார்த்து சந்தித்து பேட்டி கொடுக்குது. அதே நேரத்துல அவருடைய ஆட்சியை தாங்கி நிற்கிற ஒரு மாநிலம் அது ஆந்திரா. சந்திரபாபு நாயுடு ஆட்சி செய்கிற மாநிலம். ஆந்திராவுல நேற்று முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 300 மாணவர்களுக்கு 500 மாணவர்களுக்கு மேல ஒரு விடுதி, அது ஆந்திராவுல இருக்கிற கிருஷ்ணா மாவட்டத்துல இருக்கிற ஒரு விடுதி, ஒரு கல்லூரியுடைய விடுதி. அந்த விடுதியில இருக்கிற மாணவர்கள்லாம் விடிய விடிய போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குடான்னா, மகளிர் விடுதியில, பெண்கள் விடுதியில குளிக்கிற அறைகள்ல கேமரா செட் பண்ணி 300 கேமரா செட் பண்ணியிருக்காங்க. அதானே? ஆமா, அந்த கேமராக்கள்ல இருந்து 300 வீடியோக்கள் இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சு, பெண்கள் எல்லாம் அந்த இன்னொரு தகவல் கேள்விப்பட்ட, ஏதோ எஸ்பியோ டிஎஸ்பியோ யாரோ அதெல்லாம் இல்ல, வீடியோ ஆதாரங்கள்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. எந்த காவல்துறை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கு? நீங்க உடனே காவல்துறை பக்கம் போக. இல்ல, எந்த காவல்துறை? ஆந்திரா காவல்துறை. எந்த காவல்துறை? ஆந்திரா காவல்துறை. இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஸ்காட்லாந்துக்கு நிறைய நிகரானன்னு இன்னும் தமிழ்நாட்டிலே சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி காவல்துறை அதிகாரி நாங்க அதுல விஜய்னு ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஏதோ பிடெக் படிக்கிற மாணவன், அவன் மீது சந்தேகப்பட்டு மாணவிகள் எல்லாம் இது பண்ணிருக்காங்க. அதே போல அது மகளிர் விடுதி, அங்க விஜய்ங்கிற பையன் போயெல்லாம் கேமரா வைக்க முடியாது. அந்த கல்லூரியிலே இருக்கிற அவனுடைய தோழி அதுக்கு உதவி பண்ணிருக்காங்க. பாத்தீங்களாங்க எப்படி போயிட்டு இருக்கு? இதை கண்டிச்சுதான் மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது பெரிய அளவுல பேச பொருளான உடனே அப்புறம் தேடி பார்த்ததுல விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட அதை உத்தரவு. இப்படி ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஒண்ணு பாலியல் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் நடக்கிறது, ஒரு பக்கம். ஆனா அதை கேள்வி எழுப்புவதற்கு இன்னைக்கு வீதிக்கு வராங்கல்ல, இரவு முழுக்க அவங்க ஒன்னா இணைஞ்சு போராட்டத்தை பண்ணி இருக்கிறாங்கல்ல. அது ஆந்திராவில் இன்னைக்குன்னா, நேற்று தமிழ்நாட்டுல என்ஐடி இருக்கு, திருச்சியில தொழில்நுட்ப கல்லூரி, உடையை ஒழுங்காக இது பண்ணு. அந்த விவகாரம் தான். அதுல வேற நீங்க பாருங்க, நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன்.
சீமான் என்ன பண்றாரு, அந்த வருண்குமார் மேல ஆமா கால் பை இது பண்ணி ஒரு 51 பேர் மேல ஒரு இது நடக்கும். எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் மாணவர்கள் கிளர்ச்சிக்கு உள்ளாகும் போது, மாணவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய இடத்திற்கு வரும்போது, காவல்துறையினர்கள் அங்க என்ன பண்றாங்க, போறாங்க, நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கிறோம்னு வந்துடுறாங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்லா கேளுங்க, ஒரு உயர் சாதிக்காரன் இருக்கிறான், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் இருக்கிறான். இந்த 2 பேத்துக்கும் பிரச்சனை அப்படின்னா, எவன் தீண்டாமை செய்தானோ அதற்கு ஒரு சட்டம் வைத்திருக்கிறோம், அதில் அவனை தண்டிக்கணும். அங்க என்ன பீஸ் டாக்கிங், பீஸ் கமிட்டி. அதே போலதான் பாதிக்கப்பட்டது பாதிப்பை உண்டாக்குனது இல்லையா? இப்ப இதுக்கு யாரு பக்கம் நிக்கணும்? எவன் பாதிப்பை உண்டு செய்தானோ அவன் பக்கம் நின்று, நீ ஏன் நீ இப்படி பண்ண, மக்கள் பக்கம் நின்று ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்ட்டு அவன் மேல நடவடிக்கை எடுப்பாங்களா? இல்ல இந்த களத்தில் நின்று போராடக்கூடிய இந்த மாணவர்கள் கிட்ட போயிட்டு நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், மன்னிப்பு கேட்டுறோம், அந்த அம்மா மன்னிப்பு கேட்டு போய் வாட்டவரே அப்படி என்ன தவறு செய்து இருந்தாலும் என்ன மன்னிச்சு, இனிமே இந்த தவறு நடக்கும். இதுக்கு என்னன்னா முதல்ல நடவடிக்கை எடுத்தாதானே, நடவடிக்கை எடுத்தாதானே அடுத்தது ஒருத்தன் பண்ண மாட்டான். அப்ப என்ன ஆயிரும், நம்ம தப்பு பண்ணலாம், கேள்வி கேட்கலாம், பொம்பளை பிள்ளைகளை திட்டலாம், வைக்கலாம், எல்லாம் பண்ணிட்டு கடைசியா மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துடும். வருண்குமார் அவர்களை நம்ம பல இடங்கள்ல ஆதரவா நம்ம பேசிருக்கோம். சீமான் பண்ணாதான் அவங்க தம்பிகள் பண்ணது, கொண்டு பிடிச்சி பண்ணதெல்லாம் தவறு. கனிமொழி அவர்கள் கூட அதுக்கு கண்டிச்சிருந்தாங்க. ஆனா ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ள என்ஐடிக்கு நான் போயிருக்கிறதோட மிகப்பெரிய, நீங்க போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, மிகப்பெரிய இடம். நீங்க எப்படி ஐஐடியோ அதை போல ஒரு மிகப்பெரிய இடம் என்ஐடி, திருச்சி என்ஐடி. நீங்க அதுக்குள்ள மாணவர்கள் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய மாணவர்கள், ஸோ இன்டெலெக்சுவலா வர்றவங்கள, அது ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன். அது மாணவர்களுடைய அறிவை வளர்க்க. அந்த மாணவர்கள் கிட்ட ஒரு வாத்தியார் எப்படி பேசணும்னு கூட தெரியாம இருக்கிறாங்கன்னா யாரை கண்டிக்கணும், யாரை சமாதானப்படுத்தணும்? இப்ப அங்கேயும் அந்த கல்லூரி வளாகத்திலையும் மாணவர்கள் வெளியில போராட ஆரம்பிக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை என்னன்னா, அரசுகளுக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. அந்த பயம் எங்கிருந்து வந்திருக்கிறதுனா, அதுக்கு கொல்கத்தா மருத்துவ மாணவியினுடைய படுகொலைக்கு அப்புறம் மருத்துவர்கள்லாம் சேர்ந்து நடத்தின போராட்டம், அகில இந்தியா முழுவதும் மருத்துவமனை நடத்தின போராட்டம், பெண்கள் வீதிக்கு நடத்தின போராட்டம் என்ன செஞ்சிருக்குன்னா, நமக்கு எதிரான அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிற அந்த அந்த போக்கை அவங்கள்ட்ட இப்போதைக்கு தூண்டி விட்டுருக்கு. அதனாலதான் வெளியில வராங்க. ஆனா ஒவ்வொரு அரசுமே இப்படி ஒருவேளை வெளியில வந்துட்டாங்கன்னா நமக்கு இது கெட்ட பேர் ஆயிடுங்கிறதுனால அரசுகள் இந்த போராட்டத்தை, அவங்களுடைய குரலை நசுக்கதான் பார்க்கும். அதைத்தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, திருச்சியில போய் பண்ணிருக்காங்க. காவல்துறை இருக்கு, உடனே 500 போலீஸ் நிறுத்துவாங்க, பயமுறுத்துறது. போலீஸ் வந்துருச்சு, எல்லாம் அனுபவம் இருக்கு, உடனே நிறுத்திடுவாங்க. இதை நம்ம என்ன சொல்ல வரோம்னா, கைது செய்திருக்கிறீங்க, பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட குற்றவாளியை கைது செஞ்சிருக்கிறீங்க. அதே நேரத்துல போக்சோ வழக்குல இருக்கு பாத்தீங்களா, அந்த என்சிசி போஸ்கோ கிருஷ்ணகிரியில, அதுல அந்த குற்றவாளியான நாம் தமிழர் கட்சியில இருந்தவன் இப்ப நீக்கிட்டாங்கிறதுக்காக முன்னாள்னு சொல்றாங்க. நாம சொல்ல முடியாது, அவங்க சொல்றாங்க முன்னாள்னு சொல்லி செத்தே போயிட்டாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அந்த வழக்குல மெயின் குற்றவாளியான அவன் செத்தாலும் உடன் இருக்கிறவர்கள் எதுக்காக கைது பண்றாங்க? அவர்களும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். ஒரு பட்சத்துல பாத்தீங்கன்னா அவர்களும் குற்றவாளி, நேரடியாக இல்லை அப்படின்னாலும் மறைமுகமாக கடுமையான தண்டனை. அப்ப நான் எதை சொல்றேன்னா, உடைகள் பெண்கள் சரியா பண்ணாததுனாலதான் இப்படி நடக்குதுன்னு ஒரு ஆசிரியர் சொல்றாரு அப்படின்னா, பெண்கள் மாணவர்கள் எல்லாம் அதை கண்டிச்சு கேள்வி கேட்கறான்னா, நீ ஒரு சாரி சொல்லிட்டு போயிடுனா இது என்ன? அப்ப யார் பொறுப்பாவார்கள்? இந்த நிர்வாகத்தின் கீழே அந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அதானே. நீங்க இன்னைக்கு கேரளா இஷ்யூ ஒரு மாநிலத்தையே இன்னைக்கு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. கேரளா தமிழ்நாட்டுல குஷ்புவை பத்தி அது இல்ல, நீங்க ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த அறிக்கை கேரளா திரைத்துறை ஆட்டம் காண வச்சதோ இல்லையோ, எங்க நம்ம மாநிலத்துக்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுமேனு எல்லா மாநிலமும், இந்தியா ஹாலிவுட் டோலிவுட் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து திரைத்துறையுமே பயந்து போயிருக்கிறாங்க. அந்த மோகன்லால் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. என்னன்னா, அவர் தான் அந்த அம்மா திரை, அந்த கேரளாவோட இது பேர் அசோசியேஷன் ஏதோ ஒண்ணு வரும், அந்த இதுல கூண்டோட ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதுக்குதான் நடிகை பார்வதி கூட சொல்லியிருந்தாங்க, அந்த கேரளா ஆக்டர், இது என்ன இது பதில் சொல்லாம எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு போறீங்களே.
இன்னைக்கு மோகன்லால் வந்து அதாவது அவர் தான் அவரோட தலைவர், அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த கேரளா சினிமா துறை வந்து நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்து கட்டி அமைச்சிருக்கோம், தவறு இருக்கிறவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. அந்த உழைப்பு இருக்குல்ல, அது நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு காலத்துல மலையாள படம் அப்படின்னாலே அந்த மாதிரி படம் தான் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய காலம். அப்போ யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்கல்ல சினிமால இப்ப நம்மளே பாக்குற மலையாள படம்னா கருத்தியல் இருக்கும், என்ன பேசுறாங்க, முக்கியமான விஷயம் இருக்கும் அப்படின்ற அந்த இடத்துக்கு இன்னைக்கு நகர்ந்து வந்திருக்கு, ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைந்து வந்திருக்குது. அதற்கான உழைப்பு இருக்குல்ல, அது வந்து மம்முத்தி, அப்புறம் இன்னும் பல நடிகர்கள், மோகன்லால், இந்த மாதிரியான ஆட்களுடைய உழைப்பு வந்து மிகவும் கடினம். ஏன்னா அங்க இருந்து நீங்க சொல்றது புரியுது வந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரும்போது அவன் கடுமையா சொன்ன மாதிரி விலகி போவது, அவன் கடுமையா உழைக்கிறாங்கிறதுக்காக திரைத்துறை மேல கொண்டு வராங்கிறதுக்காக பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டு விதிவிலக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதைத்தான் வந்து இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. ஒரு நடிகர் திலீப் என்கிற நடிகரனுடைய விஷய விவகாரத்துல இருந்து பூதாகரமாகி, ஆமா அது பூதாகரமாகி இன்னைக்கு ஹேமா கமிட்டியா மாறி, இதுல அரசாங்கத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குல்ல, கேரளாவுல நீங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நடிகர், ரூலிங் பார்ட்டில அவங்கள வந்து நீங்க வந்து இன்னைக்கு பதவி விலக சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம். அப்படி எம்எல்ஏல இருந்து சூப்பர் ஸ்டார்ல இருந்து எல்லாம் மாட்டாங்க. சரி, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், ஆளும் கட்சியை சேர்ந்தவர் தான் அந்த இதை பண்ணிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, பதில் சொல்றான்னு கேட்டா அந்த ஒரே ஒரு எம்பியா இருக்கிறாருல்ல, அமைச்சர் பாஜக எம்பி, அவரு இதை பற்றி கேள்வி கேட்க போன பத்திரிகையாளர்களை தள்ளி விட்டார். இதை பத்தி பேசாதீங்க, குற்றவாளி குற்றம் சுமத்துறவங்க எல்லாம் வந்து யார் மேல குற்றச்சாட்டு இருக்கோ அவர் வந்து ரொம்ப நல்லவர்ன்ட்டு போறாரு. அப்ப எல்லாருக்கும் இதுல நடிகர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு ஒருத்தன் என்ன செய்யறான்னா பயந்து போயிருக்கான். அந்த ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை எங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருமோ, எங்க வந்து அங்க ஹாலிவுட்டுக்கு போயிடுமோ, டோலிவுட்டுக்கு போயிடுமோன்னு எல்லா இடங்கள்லயும் இன்று ஒரு பதற்றம் நிலவரு. எல்லா பணி செய்யற இடங்கள்ல எல்லாத்துலயும் இருக்கு. எடுக்கிற ஒரே கேள்வி எல்லாம், சினிமா துறைக்கு ஒரு கமிட்டி போட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க, அதே போல நீங்க ஒவ்வொரு துறைக்கும் போட்டா அரசியல் துறைக்கு போடுங்க, மருத்துவத்துறைக்கு போடுங்க, நீதித்துறைக்கு போடுங்க, கட்சியை கழிச்சிட்டு போக வேண்டியதான், அவ்வளவுதான். கட்சியில ஆட்சியவே கழிச்சிட்டு போய் நீதித்துறைக்கு போடுங்க. இப்ப இது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இது வேண்டும். ஆமாமா, இது நிச்சயமா வேணும்ல, வேணும். பெண்களுக்கு எதிரான குற்றம், எனக்கு அவர் தெரிந்தவருங்கிறதுக்காகவோ அவர் நண்பருங்கிறதுக்காகவோ இதை வந்து விட முடியாதுங்கிறதா இப்ப பெரிய. தமிழ்நாட்டுல பாருங்க, குஷ்பு அவர்கள் சொல்றாங்க, இதை விட சின்மைன்னு ஒரு பாடகி இருந்தாங்க, அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, வைரமுத்து மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா அவர்கள் மீது ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணாங்க. என்ன பிம்பம் தெரியுமா? அவங்க வந்து ஒரு அப்பர் கேஸ்ட சேர்ந்தவங்க, அதனால வந்து அவங்க வந்து குற்றச்சாட்டுல வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை உண்மை இருக்குமான்னு தெரியல, இன்ன வரையுமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி சின்மைன்னா இப்படிதான் பேசும், அது பிஜேபியினுடைய இதுவா இருக்கும் அதுவா இருக்கும் என்ன. ஆனால் இதுவரை அதை பற்றி எந்த விசாரணையும் இல்லை, டாக்கும் இல்லை. இப்ப ஒருவேளை ஒரு கமிட்டி போடுறாங்கன்னு வச்சுங்க, சின்மை வெளியில சொன்னாங்க அதனால இது பிரச்சனைங்கிறீங்க. கேரளாவில் என்ன நடந்தது தெரியுமா? ஏன் இவ்வளவு பெரிய பூதாகரமாச்சு தெரியுமா? நடிகைகளுடைய பாதிக்கப்பட்டவனுடைய பெயர்களை குறிப்பிட மாட்டோம் நாங்க, அதனால உண்மை உள்ள வந்துச்சு. இப்ப அதே மாதிரி ஒரு கமிட்டி தமிழ்நாட்டுல போட்டு பேரை சொல்ல மாட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க சொல்லுங்கன்னா. நீங்க தமிழ்நாட்டுல இதை விட சேட்டைகள்லாம் நடக்குது, நம்ம பார்க்கலையா? ஒரு அம்மா நல்லா குண்டுன்னு இருக்கும், விஷால போட்டு கலாய்களான்னு கலாய்க்கலையா? விஜய கலாய்க்கலையா? ஏன் உதயநிதி ஸ்டாலினே தப்பா பேசலையா? இன்னும் இங்க நம்ம என்னன்னா இதை வரவேற்கணும், தமிழ்நாடு வந்து வரவேற்கணும். நீங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எப்படி நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு கமிட்டி இருக்கணும்ன்றோமோ, எப்படி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு ஒரு கமிட்டி வச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்றோமோ, அதே போல எல்லா துறைகளிலும் வேணும். குறிப்பாக சினிமாக்கு வேணும். நீங்க சொன்னீங்க பாருங்க, ஹேமா கமிட்டி போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ரூல், யாரு வெளியில சொல்றாங்களோ, எந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய பேரை வந்து வெளியில சொல்ல மாட்டோம் அப்படின்ற தமிழ்நாட்டுக்குள்ள போட்டா எவ்வளவு மாட்டோம்னு நினைக்கிறீங்க? 90% எல்லாம் மாட்டிடுவாங்க. நான் 98% சொல்றேன். ஏன்னா நீங்க அதுலயும் பாருங்க, எல்லா ஃபீல்ட்லயுமே இப்போ கொஞ்ச நாள் சினிமா துறையில நான் முடிக்கிறேனே, இந்த யூடியூப் எல்லாம் இருக்குல்ல, இந்த பல யூடியூப்கள் இருக்கு, பிகைண்ட் புக்ஸ், கலாட்டா, இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்கள், பெரிய யூடியூப் சேனலுமே கூட நீங்க நடிக்கிறீங்களே, அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்களா? கேள்வி
வருது. பெரிய உச்ச நடிகர் எப்ப அரசியலுக்கு வருவீங்கன்னு கேட்டாங்களா? அந்த மாதிரி இவங்க வந்து எல்லா நடிகர்களிடம் கிடையாது, நடிகைகளிடமும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்களா? ஏன் இப்ப கூட ஓவியாவை கேட்டாங்க. இன்னைக்கு குஷ்பு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, வெளிப்படையா சொல்றாங்க, நான் என்னுடைய கேரவன்ல இருந்தேன், அப்போ ஒருத்தர் வந்தாரு, வரீங்களான்னு கேட்டாரு, என்னுடைய செருப்பு சைஸ் 9ன்னு சொன்னேன். விஷால் ஒரு பக்கம் சொல்றாரு, செருப்பை கொண்டு அடிப்பேன். அதுக்கு இன்னொரு நடிகை சொல்றாங்க, நான் சொல்லவா, யார் யாரெல்லாம் என்று நான் சொல்லவா, எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாரா விஷால் அப்படின்ற லெவலுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமால இது வந்து ஒரு விவாத பொருளாக மாறிடுச்சு. அப்போ தமிழக அரசு என்ன பண்ணணும், உடனடியாக ஒரு கமிட்டி அமைக்கணும். அமைச்சு இந்த மாதிரி எவன் சேட்டை செய்யறானோ, இப்போ நம்ம ஊருக்கு நம்ம. ஆனா நீங்க என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கேரளாவுல இந்த கமிட்டி அமைச்சு கமிட்டி கொடுத்து அறிக்கை கொடுத்து 5000 பக்கத்துல கொடுத்துருக்குன்னு வச்சுங்க, அதனுடைய சம்மரியை வாங்குறதுக்கே போராடதான் வேண்டியது இருந்தது தவிர அரசாங்கம் கொடுக்கல. கேரளா அரசாங்கம், அங்க ஆள்ற அரசாங்கம் கொடுக்கல. இவங்கெல்லாம் போராடி கேட்டு நீதிமன்றம் போய் RTI போய் அப்புறம்தான் சம்மரியவே வாங்கி இருக்கிறாங்க. அப்ப அரசாங்கத்திற்கு வேண்டியானவர்கள் அதுல இருப்பாங்க. அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பினராயி விஜயனுக்கு மனசு இல்ல. தமிழ்நாட்டிலையும் போட்டா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது இங்க இருக்க அரசாங்கங்களுக்கு தெரியும். ஆனால் அதை துணிந்து செய்ய வேண்டும். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சமூக நீதி பேசுறோம்னா, பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி பேசுகிறோம்னா அதை துணிந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நீங்க எங்கேயுமே பாதுகாப்பு இல்லைங்க. நீங்க இதுல நம்ம முன்மாதிரியா இருக்க வேண்டாமா? ஆமா, நீங்க இன்னும் ஒரு கொடூரமான சம்பவம், பாலக்காட்டுல இருந்து சென்னைக்கு வந்த ஒரு ரயில்ல காட்பாடி அருகே வந்துட்டு இருக்கிற போது ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம், ரயில்லே வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கிறாங்க. இப்போ ஒரு 3-4 நாளைக்கு. என்ன சொல்றீங்க? உண்மையாவே? உண்மைதான். அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க, பயணிகளும் இருந்திருக்காங்க ரயில்ல. இரவு நேரம், விடிய காலில் இருக்கும்னு நினைக்கிறேன். செல்போனை யூஸ் வந்து ஒருத்தன் பிடிக்கிட்டு ஓடி இருக்கான். செல்போனை பிடிக்கிட்டு போறான்னு இவங்க செல்போனை வாங்க பின்தொடர்ந்து போயிருக்கிறாங்க. பாத்ரூம் கிட்ட ஒருத்தன் இருந்திருக்கான், ரயில் பாத்ரூம் கிட்ட. அவன் என்ன பண்ணிட்டான், இவங்க போனவங்களை பிடிச்சி உள்ள வச்சுட்டான். செல்போனை பிடிக்கிட்டு போனவனும் உள்ள போயிட்டான். 2 பேரும் பாத்ரூம்ல வச்சு அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அதாவது காட்பாடி பக்கத்துல ரயில்ல பயணிக்க முடியல, பேருந்துல பயணிக்க முடியல, அப்புறம் பேட்டி பச்சாவ் சச்சாவுன்ட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுல ஏன்னா அதுல கூட நீங்க அரசியலை பாருங்க. கொல்கத்தாவுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இருக்கிறாங்கல்ல, நான் தான் பேசுவேன். அவங்க நான் சொல்றேனே, அவங்க பண்ணிருக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. இன்னைக்கு சொல்றாங்க நீதி வேணும், தெருல இறங்கி போராடுறாங்க. 10 நாட்களுக்குள் நாங்கள் வந்து ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல கொண்டு வருவோம், அது தூக்கு தண்டனை அப்படின்றாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், சரி தூக்கு தண்டனை கொடுக்கணும், ஏன் இந்த நாடகம்னு கேட்குறேன். அப்புறம் எதுக்கு ஆதாரத்தை கலைப்பதற்காக உள்ள குண்டர்கள் போனா? எதுக்கு அந்த டாக்டர் இருக்கான்ல, அந்த டீனு, அவனை வந்து வேற இடத்துக்கு பணியிட மாற்றான்? ஏன் அவங்க அம்மா அப்பாவை வந்து அவ்வளவு நேரம் அலக்கழிச்சது எதுக்காக? இப்போ நான் வந்து தூக்கல் கொடுப்பேன்னா யாரை ஏமாத்துறதுக்கு? சரி, எனக்கு ஒரு கேள்வி கேளுங்க. அந்த வழக்கு குற்றம் செஞ்சது மம்தா பானர்ஜியினுடைய அரசு, போலீஸ் எல்லாம் சொல்றீங்க, குண்டர்கள்லாம் வந்தாங்க. இப்ப சிபிஐட்டு அந்த வழக்கு போயிடுச்சு, கோர்ட்டு தலையிட்டு சிபிஐ தான் இருக்கு. இதுவரை சிபிஐ வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியே விடாததுக்கான காரணம், இந்த வழக்கை பொறுத்தவரையும் ஸ்டேட் கவர்மெண்ட் தவறு செஞ்சது. அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆதாரத்தை அழிக்க பார்த்தாங்க, தற்கொலைன்னாங்க, எல்லாம் செஞ்சாங்க, அவனை பதவிக்கு கொடுத்து இது பண்ணாங்க, எல்லாம் ரைட்டு. ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு ஏன் இன்னும் தாமதமா இருக்கு? ஏன்னா நீங்க இங்க கை வச்சீங்கன்னா மறுபடியும் எங்காவது ஒரு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆச்சு, இந்த தவறுகள் தான் நிக்கும். நீங்க இல்ல அதே அதுக்கு ஒரு மூணு செட்டே இருக்கு, தெரியல. அதாவது இது வச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல அத மம்தா பானர்ஜி சொல்லி இருக்கிறாங்க, நீங்க இங்க கொல்கத்தாவை கொளுத்து நினைச்சீங்கன்னா நீங்க பாஜக ஆள்ற மாநிலங்கள, ஆமா, உத்தரப்பிரதேசம், ஆமா, இல்ல அதுதாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே என்ன செய்யுது, தான் ஆளக்கூடிய மாநிலத்தில் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறது, பிரச்சனை வரக்கூடாது. ஆனா பக்கத்து மாநிலத்தில் நடந்தா உடனே காய்ச்சி முச்சுன்னு கத்துறது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசத்துல 2 தலித் சிறுமிகளை ஒரே தாவணியில 15 அடி உயரத்துல மரத்துல தூக்கு மாட்டி இருக்கிறாங்க. அந்த உடம்பு குழந்தைகளுடைய உடல்கள்ல காயம் இருந்திருக்கு. ஆனா
அது தற்கொலைன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு மருத்துவர்கள் குழு வருவதுக்குள்ளேயே காவல்துறை என்ன பண்ணிட்டான், ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து கரகரன்னு அந்த தெரியும். அதான் இப்ப நிறைய படங்கள்ல காட்டுறாங்களே, துணிய அழுத்து அவன் ஆதாரத்தை அழிச்சிட்டு இருப்பான். அது என்ன கொடுமைனா இது பண்ணிட்டாங்க, எரிச்சுட்டானோ பாடி அதுக்குள்ளேயே. ஆமா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரதுக்குள்ளேயே விஷயமே வெளில போல. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய அப்பா வந்து அப்புறம் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு நாட்டோட ராகுல் காந்தி அவர்கள் அது பதிவு போட்டு அது பெரிய விஷயமாயி இப்ப இல்லங்க, இதுக்காகத்தான் அது அது பாஜக ஆளக்கூடிய மாநிலம். ஆமாங்க, யோகியினுடைய மாநிலம். அதனாலதான் யோகி ஆதித்யநாத் 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கிறாரு. ஊடகங்களுக்கு பேசாதீங்க. அரசாங்கத்தை பற்றி யாரெல்லாம் பெருமையாக பேசுகிறார்களோ, அரசு திட்டங்களை பற்றி யாரெல்லாம் பெருமையாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு 4 லட்ச ரூபாயில இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் தராரு. இதுக்கு பேரு தான் மறைமுகமாக லஞ்சம் கொடுப்பது. ஆனா அது குடுக்கறன்னு மட்டும் சொல்ல, அதாவது பெருமையா பேசுறவங்களுக்கு குடுக்கறோம்னு சொல்ல, எதிர்த்து பேசுறீங்களா உள்ள தள்ளிட்டோம்டா, உள்ள தள்ளிடுவேன்டா, வழக்கு போடுவேன். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி போகும்? அங்கே மாநிலத்தில் நடக்கிற பொழுது அவர்கள் வாய் திறக்கல. ஆனா நரேந்திர மோடி சொல்றார், நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து நான் வேதனையில இருக்கிறேன் அப்படின்னு. இந்த வார்த்தைகளை இந்திய மக்கள் நம்பாயத்தினாலதான் 400 இடங்கள் ஜெயிப்போன்னவரை இன்னைக்கு வந்து 2 பேரை நாற்காலி பிடிச்சிட்டு என் ஆட்சியை காப்பாத்துற அளவுக்கு வந்து நீ உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்ததை இந்தியா பார்த்துக்கிட்டு தானே இருந்துச்சு. பதக்கம் வென்றவர்கள் சாட்சி மாலிக்கு தன்னுடைய ஷூவை எடுத்து பத்திரிகையாளர் முன்னாடி வச்சுட்டு நான் அந்த விளையாட்டை விட்டே போறேன்டா. ஒரு நாட்டிற்காக பதக்கத்தை வென்று இந்தியாவுடைய கொடியை தூக்கி பிடிச்ச பொண்ணு அந்த நாட்டுல தனக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நான் போராடி இங்க வாய்ப்பே இல்லைன்ட்டு போறாங்கிறாங்கன்னா இந்த நாடு எவ்வளவு பெரிய இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை குறித்து வெட்கப்பட வேண்டும். அவன் தான் அங்க கொல்கத்தாவில போறான்னா, உத்தரப்பிரதேசத்துல போராடல. ஏன்னா இது அவங்க ஆள்ற மாநிலம். அப்ப பெண்களுக்கு எதிரான வன்முறை அரசியல் தாண்டி ஹேமா கமிட்டி மாரி நீங்க சொல்ற மாதிரி எல்லா நிறுவனங்கள்லயும் வந்தது, எல்லா துறைகள்லயும் வந்ததுன்னா அனைத்து துறைகளும் குறைந்தபட்ச அச்சத்துடனாவது இருப்பார். பெண்கள் அமைப்புகள் எல்லோரும் ஒன்று சேரும் ஒருமித்த குரலோடு கமிட்டி அமைச்சே தீரணும் எல்லா மாநிலங்களிலும். கண்டிப்பா கேரளாவில் அப்படித்தான் போராடினார். ஆமா, 2010 அதை விடவே போராடாமல் தீர்வு கிடையாது. போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கையே போராட்டம் தானே. அரசாங்கத்துக்கு எதிராக நடத்துறது எல்லாமே போராட்டம். அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பெண்களுடைய உரிமைகளை, பெண்களுடைய பாதுகாப்பை யாரும் பாதுகாக்க முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு திட்டங்கள் போட்டாலும், எத்தனை டெலிபோன் நம்பர் கொடுத்தாலும், எத்தனை ஜிபிஎஸ் கொடுத்தாலும், மேப் கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் பெண்களுடைய பாதுகாப்பு இங்க அச்சுறுத்தல்ல தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில தமிழ்நாட்டிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை குறிப்பாக இப்போதைக்கு முதல்ல அவங்க சினிமா துறையில இருந்தே ஆரம்பிக்கிட்டோம். ஏன்னா அப்பதான் யூடியூப்காரன் போடுறான், அப்பதான் டிவிக்காரன் போடுறான், இல்ல பேச மாட்டேங்கிறான். ஒருவேளை கேரளா அரசியல் இந்த மாதிரி நடந்திருக்கு, வேற துறைகள் எப்படி நடந்திருந்தா இது வந்து வாய் திறந்திருக்க மாட்டான். சினிமாவில என்ன ஒன்னேதான் இது பெரிய பேசு பொருளா இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இப்போ எல்லாம் எல்லா மாநிலத்திலயும் எல்லா ஆளும் கட்சி எதிர்கட்சியும் ஏன்னா அவர் தானே தலைவரா, கட்சிக்கார நடிகர்கள் தானே இன்னைக்கு கட்சிக்காரங்களா வராங்க, தலைவர்களா வராங்க, எல்லாரும் செய்யறாங்க. அப்ப மக்களால் ஒரு பெரிய மாஸ் ஹீரோன்னு கொண்டாடப்படுகிறவர்கள் உண்மையில் அப்படி இருக்கிறார்களாங்கிறத முதல்ல போட்டு உடைக்க வேண்டிய தேவை ஒரு நல்ல அரசாங்கங்களுக்கு உண்டு. தமிழ்நாட்டுல சிறப்பாக சமூக நீதி ஆட்சி நடக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதையும் ஒரு கமிட்டி அமைச்சு ஏற்கனவே பல்வேறு கமிட்டிகள் அமைச்ச பெருமை உண்டு. ஆனா அமைச்சதோட சரி நடவடிக்கைகள் எடுத்தது இல்லை தமிழ்நாடு அரசு. ஸ்டெர்லைட்ல எடப்பாடிக்கு எதிராக நாங்க அவ்வளவு பண்ணுவோம் இவ்வளவு பண்ணுவோம்னு சொன்ன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கமிட்டி அறிக்கை கொடுத்து பல ஆண்டுகள் ஆகியும் இன்னும் வரல எந்த நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரிதான் நம்ம சந்துரு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில அந்த நாங்குநேரி சின்னத்துறை மாணவருடைய விஷயத்துக்கு அப்புறம் பெரிய கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி அறிக்கை கொடுத்தோம், அந்த அறிக்கை தூங்கிட்டு தான் இருக்கு. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில, பெண் நீதிபதியின் தலைமையில அங்க கேரளாவிலே ஹேமா கமிட்டி அமைச்சதை போல தமிழ்நாட்டிலும் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை கொண்டு, ஒரு நீதிபதியை கொண்டு ஒரு குழுவை அமைத்து முதல்ல சினிமா துறையில என்னெல்லாம் நடக்குது அங்க ஒழுங்கு பண்ண வேண்டிய தேவைய நிச்சயமா இந்த கமிட்டி வந்து பண்ணணும். அப்படி ஒரு கமிட்டியை உருவாக்கினால் இந்த சமூக நீதினு பேசுறோம்ல, பெண்களுக்கு மட்டும் சமூக நீதி இல்லையா, அவங்களுக்கும் சமூக நீதியை கிடைக்கிறதுக்கு உண்டு செய்யணும் அப்படின்றதுதான் நிறைவான கோரிக்கை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி தொடர். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம், கார்ப்பரேட்,
அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.